ஹாய் வெல்கம் டு சின்ன சமையல். நம்ம வாழை கருவாடு வச்சு கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான வாழை மீன் வச்சு வாழை மீன் குருமா பண்ணலாம் வாங்க. வாழை மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வால் பாதையை கட் பண்ணிடலாம். இந்த வால்லேருந்து இங்கே தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சமாக இப்படி கத்திரிக்கோலால் கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தினாவே வந்துடும். நம்ம இப்படி தலையை கட் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்ன துண்டா போட்டுக்கலாம். இந்த மெயின் பேர் வந்து சுண்ணாம்பு வாழை. இது மேல சுண்ணாம்பு கோட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி துண்டு போட்டு நம்ம இப்படி ரஃப்பான தரையில நல்லா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சினாவே இந்த மேல இருக்க சுண்ணாம்பு எல்லாம் வந்துடும். இது சுண்ணாம்பு வாழை இது பேரே. ஏன்னா நம்ம அப்படி நம்ம செஞ்சோன்னா குழம்புல வந்து இந்த மாதிரி வந்துடும், வெள்ளை வெள்ளையாக வந்துடும். அதனால ரஃப்பான தரையில் நல்லா தேய்ச்சிக்கிங்க. இப்போது தேய்ச்ச உடனே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. இந்த மீன் எப்படி இருக்குது, இந்த மீன் எப்படி இருக்குது. நம்ம தேய்ச்ச உடனே மீன் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ மீனை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மீன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 தக்காளி, தேங்காய் வந்து 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் தேங்காவாக எடுத்துங்க, அப்போ தான் குழம்புக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். 1 கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். 10 முந்திரி, 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், கடுகு கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சவொடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் வதங்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சிருந்த தக்காளி சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. எடுத்து வச்சிருந்த தேங்காய் சேர்த்துப்போம். தேங்காவும் ஒரு வதக்கிக்கங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சத முந்திரி சேர்த்துப்போம். முந்திரியும் ஒரு வதக்கிடுங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ அப்படியே ஆற விடுங்க. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா விட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நல்லா வதக்கிக்கங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கிரேவியை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷமா குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு திக்காயிடுச்சு. இப்போ மீனை சேர்த்துப்போம். மீனை சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே இந்த மீன் சீக்கிரம் வெந்துடும். மீனை போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூடான சூப்பரான வாழை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.